வணக்கங்க. கண்ண மூடி நிம்மதியா தூங்க முடியல. கரூர் சம்பவம் கண்ணெதிர அப்படியே நிக்குதுங்க. இவ்வளோ கொடுமையான விஷயங்க. மனசு பதைக்குது. 2 மாநாடுகள், 2 சனிக்கிழமை பரப்புரைகள், இதையெல்லாம் பார்த்த பிறகும் விஜய் இன்னும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருந்திருக்கலாம். இந்த அரசாங்கம் இன்னும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருந்திருக்கலாம். நம்முடைய மக்கள் இன்னும் 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 கவனமாகவும் பொறுப்பாகவும் இருந்திருக்கலாம். 39 உயிர்கள், அநியாயமாக குழந்தைகளுக்கு அங்கே என்னங்க வேலை? மாநாடு, இந்த 2 பரப்புரையை பார்த்த பிறகு கூட இந்த பொறுப்பற்ற முறையில் இந்த பெற்றோர்கள் குழந்தையை எப்படி அங்கு அழைத்து செல்லலாம்? ரொம்ப மனசு பதைக்குதுங்க. நம்ம என்ன சொன்னாலும் போன உயிர் இனிமேல் திரும்பி வரப்போகிறதில்ல. நிறைய பாடங்கள் கற்கணுங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. எல்லாத்தையும் போய் நின்று வேடிக்கை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாதுங்க. ரொம்ப மனசு பதைக்குது. இன்னும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணுங்க. பெற்றோர்களுக்கு முதல் பொறுப்புணர்வு இருக்கணுங்க. இனி இப்படி ஒரு நிகழ்வுகள் நிகழக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம அரசியே குறை சொல்லி நிற்கக்கூடாதுங்க. ஆமாம், இன்னும் அவர்கள் கண்டிப்பாக பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். அதை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொண்டர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ரசிகர்கள், குழந்தைகள், ரொம்ப பரிதாபங்க. முடியல. இது மாதிரி நிகழ்வுகள் தவிர்க்கப்படணும். கடைசியில் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியுது. நாயகர் வழிபாடு நாசத்தில் முடிந்த சோகம், இப்படி தாங்க சொல்ல முடியும். ஆமாங்க, இதில் பலம் காட்டுறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உயிர்கள் திரும்பி வரப்போகிறதில்ல. எல்லாரும் யோசிக்கணும். முக்கியமாக பெற்றோர்கள் நாம் பொறுப்பாக நடந்துக்கணும் முதல்ல.